ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு ஒரு கடலைப்பருப்பு வச்சு ஒரு காலையில் டிஃபனாகவும் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கோம். இதை தண்ணியில் ஒரு 1.5 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அந்த கடலைப்பருப்பு வடை பக்குவத்துக்கு நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கணும். கடலைப்பருப்பு முழுசாகவே நம்ம அரைச்சிக்கலாம். முழுசெல்லாம் எடுக்க வேண்டாம். இது வடைக்கு கொஞ்சம் எடுக்கிற மாதிரி இந்த இதில் எடுக்க வேண்டாம். ஒரு கரகரப்பாகவே இருக்கட்டும், தண்ணி இல்லாமல் அரைச்சி எடுக்கணும். இதில் ஒரு மூடி தேங்காய் அளவுக்கு நான் துருவி எடுத்திருக்கேன். இது சேர்த்துக்கலாம். தேங்காய் இன்னும் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இதில் பச்சை மிளகாய், காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் எடுத்திருக்கோம். உங்களுக்கு அதிகமாக தேவைன்னா அதிகமாக எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி இலை எல்லாம் ஒன்றா சேர்த்துக்கணும். பெருங்காயத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கிறோம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்துருக்கோம். இதெல்லாம் ஒன்றா சேர்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது உப்பு எல்லா இடத்துலையும் ஒன்றா சேரணும். இப்போ ஒரு கேக் மோல்டில் கீழே வாழை இலையை வச்சுருக்கோம். இதில் ஒட்டாமல் வரணுங்கிறதுக்காக வேண்டி கொஞ்சமாக எண்ணெய் போட்டு மோல்டில் கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு எண்ணெய் படுற மாதிரி தடவிக்கோங்க. இப்போ வடைக்கு அரைச்சி வச்சுருக்கத கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிறோம். இப்போ கொத்தமல்லி கொஞ்சம் முதல்ல போட்டுக்கோங்க, அது ஒரு வாசனைக்கும். இந்த இலையை வைக்கும்போது இலையோட வாசம் எல்லாம் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஃப்ரீயாகவே போடுங்க, டைட்டாக போடாதீங்க. அப்போ தான் ஆவியில் சீக்கிரமாக வெந்து நம்மளுக்கு சாப்பிடும்போது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் கல் மாதிரி இல்லாமல் சாஃப்டாக இருக்கும். எல்லாத்தையுமே போட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி மேலே தூவிக்கோங்க. இப்போ அடுப்பில் இட்லி பாத்திரம் வச்சு ஒரு ஸ்டாண்டு வச்சு அதுக்கு மேலே தான் இதை ஆவியில் வேக வைக்கணும். இது இந்த அடுப்பில் வச்சுட்டோம். இது ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ 20 நிமிஷம் அளவுக்கு அடுப்பில் வச்சுருக்கோம். நல்லா வெந்துருச்சு. டைமிங் பார்த்து கரெக்டாக 20 நிமிஷத்தில் இது வெந்துடும். அப்படி முடியலன்னா நீங்கள் குத்தி செக் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் ஆறின பிறகு சைடில் குத்திட்டு நீங்கள் கமத்துனீங்கன்னாக்கி உங்களுக்கு அப்படியே அழகாக வந்துடும். கேக் மாதிரியே வந்துடும். இந்த வாழை இலையோட டேஸ்ட்டு எல்லாமே ஒட்டாமல் அழகாக வரும். இப்போ இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் நம்ம போட்டுக்கிறோம். இது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது எல்லாருக்குமே நல்லது. ஆவியில் வேகிறதுனால இதை இப்படி கட் பண்ணி கூட நீங்கள் ஒரு சாஸோ சட்னியோ வச்சு கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். இது ஈஸியான ஒரு வேலை, வேகமாக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.